அந்த கூல் கேப்டன் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் எப்பவுமே அவருடைய இயல்புத்தன்மை என்பது இந்த நெருப்பு அரசியல்ல ஒரு குளிர்ச்சியான மனிதராக இருக்கிறது வந்து எல்லாரும் முடியாது. நிச்சயம் அவருக்கு இணை அவர் தான். சாதாரணமா லுங்கி கட்டிக்கிட்டு மேல வந்து நான் வந்து போய் பேசுறாரு. எந்த வித பதட்டம் வரும்போது எங்களுக்கெல்லாம் பதட்டம். ஆனா அவரு கிட்ட எந்த வித பதட்டம் இல்லை. ஒரு சாதாரணமா எப்பவும் போல வாக்குமார் என்ன அப்படின்றாரு. கட்சியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பேஸ் பண்றதை விட அம்மாவினுடைய ஆட்சியை தக்க வைக்கணும், 5 வருஷம் நம்ம முழுமையா ஆட்சி நடத்தணும்ன்ற ஒரே காரணத்துல அவர் வேலை செஞ்சதனுடைய விளைவு, அந்த திட்டமிடலுடைய விளைவு தான் அந்த 5-9 தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சி காப்பாற்றணும். பார்த்துக்கலாம் தட்டி கொடுத்துட்டு அவ்வளவு எளிமையா போயிடுவாரு. நம்ம ஒன்றும் அது ஒரு பெரிய சீரியஸா எடுத்துட்டு போய் இப்படி ஆயிருச்சேன்னு ஆதங்கத்தை சொன்னா கூட அவர் தட்டி கொடுத்து போப்பா பார்த்துக்கலாம். அந்த இயல்பாவே அவருக்கு இருக்கும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, புரட்சி தலைவர் வந்து படத்துல எப்படி வீரமா இருந்தாரோ அதே மாதிரி அவர் எல்லாருமே அன்பு செலுத்துவார். அவர்கிட்ட மனிதாபிமானம் உச்சத்தில் இருந்தது. ஆனா ஒரு வீரனா தான் கடைசி வரைக்கும் இருந்தார். அவருடைய தொண்டன் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அடிபட்டு வந்தான்னா அவரால் தாங்க முடியாது. அதுக்கு மாற்று உடனடியாக அவங்களுக்கு மருத்துவமனைக்கு அனுப்புவார், அவருக்கு தேவையானது செய்வார், அதை யார் பார்க்க சொல்வார். இது எல்லாம் வந்து புரட்சி தலைவருடைய அடிப்படை. இன்னைக்கு அவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வீரமும் புரட்சி தலைவி அம்மாவனுடைய அணுகுமுறையும் சேர்ந்து ஒரு மென்மையான மனிதராகவும் அதே சமயம் உறுதியான மனிதராகவும் திண்மை உள்ள ஒரு திடமான மனிதராகவும் தலைவராகவும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவாக்கி இருக்கு. அதனால் அவருக்கு இணையா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு தெளிவான ஆளுமை உள்ள தலைவர் யாருமே இல்லை. தமிழ்நாட்டுல நாங்க தான் சொன்ன திமுகவை அதுவும் கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே எதிர்கொண்டு அவங்கள ஒன்று இல்லாம ஆக்கி, அதுபோல அதை விட துரோகிகள் எத்தனை வகையான சூழ்ச்சிகள் பண்ணாலும் அந்த துரோகத்தையும் முறியடிச்சு இது எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு கூட ஆதரவு தராத இவருடைய அரசியல் எதிரிகளுக்கு ஆதரவு தந்துகிட்டு இருந்த நேரத்தில் மக்களுடைய தேவைகளை மக்களுக்கு அதிமுக கொடுத்த அம்மா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், அதிமுக கூட்டணிகள்லாம் ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடியே செட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி பிரச்சாரமுமே தொடங்கிட்டாங்க. அதான் எடப்பாடி அவர்களை பற்றி ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஒன்று, கூல் கேப்டன் அப்படின்னு. எல்லா விதத்துலேயும் அவர் கேப்டனாக ரொம்ப கூலாக ரொம்ப ஜென்னுலாக சிரிச்ச முகத்தோட எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல, கட்சியை கட்டமைச்சதில்லை, இப்போ கூட்டணியை கட்டமைச்சதில்லை, எல்லாத்துலேயுமே முன்னாடி இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த கூல் கேப்டன் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் எப்பவுமே அவருடைய இயல்புத்தன்மை என்பது இந்த நெருப்பு அரசியல்ல ஒரு குளிர்ச்சியான மனிதராக இருக்கிறது வந்து எல்லாரும் முடியாது. நிச்சயம் அவருக்கு இணை அவர் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, இது இல்லை ஒரு சாதாரணமாக அவர் எனக்கு நல்ல நினைவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியார் கூவத்தூர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கவர்னர்கிட்ட கேட்டார். கவர்னர் ஆட்சி அமைக்க சொன்னார். அமைச்சரவை அமைக்கப்பட்ட உடனே கவர்னர் சொன்னார், உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும் சொன்னார். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆனால் அன்னைக்கு இருந்த நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் வந்து ஓ பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் நடத்திக்கிட்டு நான் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பை அவர் வெற்றி பெற முடியாது. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு கருணாநிதி உயிரோடு இருந்தார். கருணாநிதி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி எங்கிருந்தோ புதுசாக வந்திருக்காரு. அவரை வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவரால் என்ன பண்ண முடியும்? கருணாநிதி புரட்சி தலைவர் எம்ஜிஆரையே பார்த்தவர், புரட்சி தலைவி அம்மாவை பார்த்தவர், மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவானாக இருக்கிறவர். அவரை எதிர்த்து இவர் வந்து ஒன்றுமே இல்லை. இவர் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால இவரை கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க. இவருக்கு என்ன திறமை இருக்கு, இவர் எப்படி இவங்களெல்லாம் எதிர்கொள்வார்னு சொல்லி எல்லா பத்திரிகைகளும், இன்னும் சொல்ல போனால் பல மூத்த பத்திரிகையாளர்கள், பல அரசியலில் வந்து கொட்டை போட்டவங்க சொன்னவங்கெல்லாம் கூட
இது எத்தனை நாளைக்கு இவர் நிற்க முடியும். அன்னைக்கு கருணாநிதி கூட சொன்னார், ஸ்டாலின்லாம் சொன்னாங்க, திமுகவில் இருக்க அத்தனை பேருமே சொன்னாங்க, இது ஒரு 10 நாள் கூட தாங்காது, 15 நாள் தாங்காது, ஒரு நாள் தாங்காது, ஒரு நிமிஷம் தாங்காது. இதை பாருங்கள், ஜூன் 3 கருணாநிதி பிறந்த நாள். அந்த நாளில் வந்து அதுக்குள்ளே இதை நாங்கள் இந்த ஆட்சியை ஒழிச்சிருவோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பதவி ஏற்றார். இதில் வேறு அதிமுகவில் இவருடைய தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓபிஎஸ் வந்து அம்மாவால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர். அவர் ஏற்று அவருக்கு கொடுக்காம இவர் கொடுத்துட்டாங்க, அதனால் அவர் விட மாட்டார் இப்படியெல்லாம் பேசி தொடர்ந்து, உங்களுக்கு தெரியும் பத்திரிகையில் பார்த்தவங்களுக்கு, இல்லை அந்த சமகால அரசியலை நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாம் இருந்த நேரத்தில் தமிழ்நாடே பதட்டமாக இருந்தது. எல்லாருமே வந்து அந்த சட்டமன்ற நம்பிக்கை வாக்கு ஒரு உடனடியாக அந்த 15 நாள் வரைக்கும் கூட காத்தில்லை, உடனடியாக நம்பிக்கை வாக்கெடுப்பு சந்திக்க தயாராகிட்டு அதுக்கான நாள் குறிக்கப்பட்டது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவர் வெற்றி பெற முடியாது, முடிஞ்சு போச்சு, இவர் ஏதோ ஒரு 10 நாள் முதலமைச்சராக இருந்துட்டு போகலாமே ஒழிய இவர் வந்து இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியாது. நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் நடத்தினாங்க. என்ன நம்பிக்கை வாக்கெடுப்புலாம் நடத்தினாங்க? அதான் அப்படின்னு சொல்ல இவர் அந்த நேரத்தில் தமிழ்நாடே பதட்டமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் திமுகவிலிருந்து பத்திரிகை துறைகள்ல இருந்து எல்லாருமே இது தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசையில் போவோம், எப்படி போவோம், அதிமுக வந்து தாங்குமா, அதிமுக வந்து புரட்சி தலைவி அம்மா தான் அங்கே நம்பர் 1க்கு அப்புறம் இந்த பூஜ்ஜியங்கள்லாம் பக்கத்தில் இருந்தது. இப்போ ஒன்று இல்லாமல் இந்த பூஜ்ஜியங்கள்லாம் ஒரு மதிப்பும் இல்லை. ஒன்று பக்கத்தில் இருந்தால் தான் எத்தனை பூஜ்ஜியம் இருந்தாலும் அந்த பூஜ்ஜியத்துக்குரிய மதிப்பு கிடைக்கும். ஒன்று இல்லாமல் எத்தனை பூஜ்ஜியம் போட்டுக்கிட்டு போனீங்கன்னாலும் அது எந்த மதிப்பும் இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமி அதுவும் இது வரைக்கும் அரசியலில் அவர் ஒன்றுமே பேசு பொருளாக இருந்ததில்லை, எந்த நிகழ்ச்சியிலையும் அவர் தன்னை நிரூபித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு இந்த ஒரு பதட்டமான அரசியல் சூழ்நிலையில் ஒரு அதிமுகவுக்கு ஒரு சரியான வழி இல்லாத நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் மத்திய அரசும் பன்னீர்செல்வத்தை தான் முதலமைச்சராக தொடர்றதுக்கு விரும்புது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் இவர் வந்து மத்திய அரசையும் பகைச்சிக்கிட்டு, இங்கே இருக்கிற திமுகவும் பகைச்சிக்கிட்டு, அதிமுகவிலேயே ஒரு தரப்பினரை விரோதிச்சுட்டு, இவர் எப்படி இவருக்கு வழிகாட்டவோ அல்லது முன்னெடுத்து சொல்லவோ வேற தலைமையும் இல்லாத நேரத்தில், அந்த நேரத்தில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருந்த சசிகலா சிறைக்கு போட அந்த சூழ்நிலையில் இவர் தனி மனிதனாக எப்படி எதிர்கொள்வார்? இவர் கூட இருக்கிறவங்க கூட இவரை நம்பலை. நம்ம கூட ஒரு மந்திரியாக இருந்தார், இவர் என்ன நம்மளை கட்டுப்படுத்துறதுன்னு ஒரு இதுவில் இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இவர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் தன்னை நிரூபிக்க முடியாது, ஆட்சி முடிஞ்சு போயிடும்னு சொன்னாங்க. எனக்கு நல்ல நடவடிக்கை. அன்னைக்கு முந்தின நாள் மாலைன்றது ஒரு இரவு நெருங்கிட்டு ஒரு 8 மணி 8:30 மணிக்கு போயிருக்கேன். அப்போ அவரை சந்திக்க நான் போகிறேன். அவர் வீட்டுக்கு போக சொல்ல அவர் சாதாரணமாக லுங்கி கட்டிக்கிட்டு மேலே வந்து என்கிட்ட நான் வந்தோன்னு போய் பேசுகிறாரு. எந்த வித பதட்டம் வரும்போது எங்களுக்கெல்லாம் பதட்டம், ஆனால் அவர்கிட்ட எந்த வித பதட்டம் இல்லை. ஒரு சாதாரணமும் எப்பவும் போல வாக்குமார் என்ன அப்படின்றாரு. அப்போதான் பார்த்தேன். அதுக்கு முன்னால் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னையே அவர் மாவட்ட செயலாளர் இருந்த காலங்கள்ல இருந்து அந்த கூட்டங்களுக்கு போக சொல்ல அவரோட எனக்கு தொடர்பு இருந்தது. பல நிலைகளில் அவர் வந்து பயணிச்சிருக்கார். ஆனால் அப்போ எல்லாம் வந்து ஒரு சாதாரணமானவராக தான் அவர் தன்னை காட்டிக்கிட்டாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாடே பதட்டமாக இருக்கு. நாளைக்கு ஆட்சி நிற்குமா தொடருமான்னு தெரியாத ஒரு பதட்டமான சூழ்நிலை. என்ன ஆகுமோ, யார் எங்கே காலம் வருவான், யார் என்ன சதி பண்ணுவான்னு தெரியாத ஒரு நேரம். பன்னீர்செல்வம் ஆட்களை திரட்டிக்கிட்டு அவரு ஒரு பக்கம் நிற்கிறாரு. இவர் எதுவுமே இல்லாத ஒரு சாதாரணமாக வங்கி கட்டிக்கிட்டு மேலிருந்து கீழே இறங்கி வந்து என்ன குமார்வான்னு சொல்ல என்னை அறியாமலே இவர் உண்மையிலேயே வந்து ஒரு, அதாவது வெற்றி தோல்வி வேற,
வாக்கெடுப்புல வெற்றி பெற அவன் போலாம், வெற்றி பெறலாம். ஆனா மனநிலை ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? அதை சந்திக்கிற ஒருத்தருக்கு நமக்கெல்லாம் தூக்கமே வராது. என்ன செய்யணும்னு தெரியாம நம்ம வர்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட ஒரு உணர்வாம இருப்போம். அந்த நிலையில நான் இருந்தேன்னா அப்படிதான் இருந்திருப்பேன். ஆனா அவரை அதை ஒரு பிரச்சனையாவே நினைக்காம எது நடந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியத்தோடு அவர் பேசினார். அதனால அவர் அப்போதிலிருந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். நீங்கள் இதுதான் ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு எதிராக 18 சட்டமன்ற உறுப்பினர் அதில் வெற்றி பெற்றாரு. 122 வாங்கி அதுக்கு பிறகு ஆட்சி தொடர்ந்தது. அதுக்கப்புறமும் இவங்க நிற்கலை. அதே கவர்னர்கிட்ட போய் ஸ்டாலின் பல முறையிட்டு இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னாரு. பன்னீர்செல்வம் பிரச்சனை பண்ணார். அப்புறம் சேர்ந்தார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதற்கு பிறகு 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் 11 பேர் ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக ஆட்சி தொடரக்கூடாது, இந்த ஆட்சிக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஓட்டு போட்டாங்க. அவங்களில் 2 பேரை நீங்கள் மந்திரி ஆக்கியிருக்கீங்க, பன்னீர்செல்வத்தையும் பாண்டியராஜனையும். நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக வாக்களித்தோம், எங்களுக்கு நீங்கள் உரிய பதவிய வாய்ப்பு தரலன்னு சொல்லி அவங்க தினகரனுடைய பேச்சை கேட்டு அவங்க போய் கவர்னர்கிட்ட இந்த ஆட்சிக்கு பழனிசாமிக்கு நாங்கள் தந்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கணும், அவரை சட்டமன்ற கட்சி தலைவராக நாங்கள் ஏற்கலை, நாங்கள் எங்களுடைய ஆதரவை திரும்ப பெறணும்னு கடிதம் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு பதட்டம். இப்போ 18 பேர் இல்லைன்னா இவருக்கு ஆட்சியில் தொடர முடியுமா, இவங்க 18 பேர் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு பதட்டம். அப்போது எல்லாருக்குமே இதுக்கு எப்படி தீர்வு வரும்னு தெரியாமல் இருக்கும். இவர் எந்த வித தயக்கம் இல்லாமல் அந்த 18 பேரை எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கினாங்க. அந்த நீக்கிற அந்த முடிவுன்றது அதை எடுக்கலைன்னா அன்னைக்கு ஆட்சி நிச்சயமா அமைச்சரவை ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கும். அப்போ அதுக்கு என்ன தீர்வுன்னு எல்லாரும் பார்த்துட்டு சொல்ல மிக சரியான எது நடந்தாலும் நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற அந்த திட நெஞ்சத்தோட உறுதியான ஆட்சியை அம்மாவினுடைய ஆட்சி 2016 அம்மா உடல் நலிவுற்றிருந்த நேரத்தில் அவங்களோட சுயமா எல்லா இடங்களுக்கும் போக முடியாத நேரத்தில் ஒரு மண்டலங்களில் போய் பிரச்சாரம் பண்ணி இந்த ஆட்சி உருவாக்கி 5 வருஷத்துக்கு இதையெல்லாம் செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அம்மா கொடுத்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றணுன்ற ஒரே காரணத்தை வச்சு இந்த ஆட்சியை காப்பாற்றினாதான் அம்மாவினுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படுன்ற உறுதியோடு இருந்ததுனால அதை மிக சரியாக கையாண்டு அந்த 18 பேரை நிற்கிறார். அதற்கு பிறகு 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் வர சொல்லியும் தமிழ்நாடு முழுக்க நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வந்தது. அந்த நேரத்தில் இவருக்கு சரியாக இருந்து இவருக்கு அப்போ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பன்னீர்செல்வம் பொறுப்பேற்றிருந்த அவருடைய மாவட்டத்தில் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தேனி 2 தொகுதியில் இடைத்தேர்தல் வருது. அந்த 2 உறுப்பினர்கள் நீக்கப்பட்டதுனால அங்கே இடைத்தேர்தல் வருது. அப்போ பன்னீர்செல்வத்தால குறைஞ்சபட்சம் அவருடைய மாவட்டத்தில் அவங்க பையன் நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்கிறாரு. அந்த தொகுதிகள் அந்த 2 தொகுதியிலையும் அவங்க பையன் வெற்றி பெறாரு நாடாளுமன்ற உறுப்பினரா. ஆனா அந்த 2 தொகுதிகளை போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சாங்க. அப்படியே ஒரு மோசமான ஆட்கள் கூட இருந்தும் கூட அவர் குறைஞ்சபட்சம் அவர் அந்த 2 தொகுதியிலாவது வெற்றி பெறதுக்கு கவனம் செலுத்திருக்கணும். அவர் துணை முதலமைச்சர், அந்த ஆட்சியை காப்பாற்றணுன்ற அக்கறை இருந்தால் அதை செஞ்சிருக்கணும். கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த அவர் 2 வேட்பாளர்களையாவது குறைஞ்சபட்சம் வெற்றி பெற வச்சிருக்கணும். ஆனா வெற்றி பெற வைக்கல. ஆனா இவர் 9 இடங்கள்ல, அது இந்த மேற்கு மாவட்டங்கள்ல 9 இடங்கள்ல வெற்றி பெற்றதுனால தான் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அப்பவும் ஒரு நெருக்கடி. அதாவது நாடாளுமன்றத்தை இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க 2019 அதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தது, பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை காப்பாற்றணுன்றதான் நோக்கமா இருந்ததுனால அந்த சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணும்,
கட்சியில் 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதை விட அம்மாவினுடைய ஆட்சியை தக்க வைக்கணும், 5 வருஷம் நம்ம முழுமையாக ஆட்சி நடத்தணுன்ற ஒரே காரணத்தோட அவர் வேலை செஞ்சதனுடைய விளைவு, அந்த திட்டமிடலுடைய விளைவு தான் அந்த 9 தொகுதியில் வெற்றி பெற்றதுன்னு நினைக்கிறேன். 9 தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி காப்பாற்றணும். அதனால அவர் எப்பவுமே ஏதாவது இருந்தா கூட, நான் வேற சில பிரச்சனைகள் கூட நான் போய் சொல்லுவேன், சொன்னவுடனே அட போப்பா போ பார்த்துக்கலாம் தட்டி கொடுத்துட்டு அவ்வளோ எளிமையாக போயிடுவார். நம்ம அது ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துகிட்டு போய் இப்படி ஆயிருச்சேன்னு ஆதங்கத்தை சொன்னால் கூட அவர் தட்டி கொடுத்து போப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த இயல்பாகவே அவருக்கு இருக்கும். அதாவது இன்னைக்கு கூட அரசியல் இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் உணர்ச்சி வயப்படுவாங்க, ஏதாவது ஒரு மனநிலை பாதிப்புக்குள்ளாவாங்க. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்ம இதை எதிர்கொண்டாகணும், அதுக்காக நம்ம கவலைப்படுறதோ அல்லது கலங்கப்படுறதோ அது சரியில்லைன்ற மனநிலை, அது ஒரு தெய்வீக மனநிலைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனிதராக நிச்சயம் எப்போ இருக்கிறார். அதனால இன்னைக்கு கூட அதுதான் இன்னைக்கு அவர் கூல் கேப்டன் சொல்றதுக்கு காரணமே, அவர் எதையுமே பிரச்சனையானுகிறார். அதான் இந்த இதுல நம்ம கூட்டணிகளை கூட கூட்டணியே அமையாது, அதிமுக ஓஞ்சிரும், அந்த கூட்டணி செல்லாது அப்படின்னப்ப இப்போ கூட்டணியே மிகப்பெரிய அளவுல அமைஞ்சிருந்துச்சு. அதுதாங்க நீங்க ரொம்ப நீங்க என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டதுனால இதை பத்தி அதிகம் பேச வேண்டியதா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் இன்னைக்கு நான் உறுதியா சொல்றேன், அதிமுகவினுடைய கட்சியில் 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததுனால அவரோடு சேர்ந்து இந்த கட்சியில் ஒரு சாதாரண விசிலடிச்சாங்குஞ்சிய அரசியலுக்கு எம்ஜிஆர் அரசியல் இன்னைக்கு இந்த நிலையில நான் இருக்கிறது மட்டும் இல்லை. நான் 73 திண்டுக்கல் தேர்தலில் இருந்து 74 பாண்டிச்சேரி தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா தேர்தலையும் பார்த்துட்டு இருக்கேன். அரசியலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் மாவட்ட பிரதிநிதியாக அந்த கிளைக்கழக செயலாளராக இருந்து இன்னைக்கு வரைக்கும் முதல் தேர்தலையும் மாவட்ட பிரதிநிதியாக நான் வெற்றி பெற்றேன். இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் ஒரு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் 83 அம்மா கொள்கை பரப்பு செயலாளராக சொல்ல அம்மாவால் தலைமை கழக பேச்சாளர் அறிவிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு அம்மா முதலமைச்சராக இருக்க காலகட்டத்தில் ஊடகங்களில் முகமாக பார்க்கப்பட்டவன். அன்னைக்கு நான் டாக்டர் சமரசம் போன்ற 2 பேர் தான் ஊடகங்களில் பேச. அதுக்கு முன்னே மலைச்சாமி பேசிகிட்டு இருந்தார். அவர் சரியாக பேச ஒரு தவறான கருத்தை சொன்னதுனால அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் தான் அதை செஞ்சிட்டு இருந்தோம். அதனால் எனக்கு ஓரளவுக்கு கட்சியினுடைய நிலைப்பாடு, எதிர்கட்சியினுடைய அணுகுமுறை எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் எல்லா காலகட்டத்திலையும் எதிர்ப்பு இல்லாத அரசியலே கிடையாது. அது நல்லது செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் எதிர்ப்புன்றது எதிர்கட்சி அரசியல் இருக்க தான் செய்யும். ஆனால் எதையுமே அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலான்ற தைரியம் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதுதான் அரசியல் ஆளுமைன்னு சொல்ல முடியும். அந்த ஆளுமை தன்மை இருந்ததுனால அது புரட்சி தலைவர் அம்மா கிட்ட இருந்தது, அது போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க, புரட்சி தலைவர் படத்துல எப்படி வீரமா இருந்தாரோ அதே மாதிரி அவர் எல்லாருமே அன்பு செலுத்துவார். அவர்கிட்ட மனிதாபிமானம் உச்சத்துல இருந்தது. ஆனா வீரத்துல அவரை ஒரு வீரனா தான் கடைசி வரைக்கும் இருந்தார். இங்கே 72 கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் கருணாநிதி திமுக ஆட்சியில் இருக்க சொல்ல இந்த கட்சியை அடக்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டவங்க. வழக்கு போடுவாங்க, அடிப்பாங்க, நிறைய கொடுமைகள் சொன்னால் இவ்வளோ அவ்வளோ இல்லை. பல நீங்கள் வத்தலகுண்டில் ஆறுமுகம் கொல்லப்பட்டார். அதுக்கு பிறகு சேலத்தில் பூலாவரி சுகுமாரன் கிளைக்கழக அமைப்பாளர், அவருடைய தந்தை பழனியப்ப அவரை அந்த ராத்திரியில் ஒரு புல்லட்டில் வர சொல்ல அவரை வெட்டி சாய்க்கி அவர் கண்ணை தோண்டி
இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி தொடர்ந்து படுகொலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தவங்களை தாக்குறது, அவங்கள வந்து பொய் வழக்கு போடுறது, இதெல்லாம் தொடர்ந்துட்டு இருந்தது. அன்னைக்கெல்லாம் வந்து இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்தது. முஸ்லிம் புத்தனாக இருந்தாலும் சைத துரைசாமி, இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதும் தாக்கப்பட்டதும் பாதிக்கப்பட்டதும் தொடர்ந்து வழக்குகள் இருந்தது. ஏன் உங்களுக்கு தெரியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலே வழக்கு போட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேலே வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து என்ன வழக்குன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 71 கட்சியினுடைய பொருளாளர்ன்ற வகையில் அவர் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற வச்சாரு. அவருடைய அண்ணாவே சொன்னார், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்து தான் திமுக ஆதரவு கிடைக்குது, மக்கள் அவர் முகத்தை பார்த்தா எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு அண்ணாவே சொன்னது உண்டு. அதுபோல் 71 அதிமுக உருவாகிறதுக்கு முன்னே திமுகவுடைய பொருளாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் செஞ்சு தான் வெற்றி பெற்றுருவாங்க. அப்போ 72 அக்டோபர்ல கட்சி ஆரம்பிக்க சொல்ல அவர் சொன்ன வார்த்தை, என்னை நம்பி மக்கள் வாக்களித்தாங்க, அந்த மக்களுக்கு நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், அதனால நீங்க மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்துறீங்க, ஊழல்ல திளைச்சிருக்கீங்க, அதனால நீங்க கணக்கு காட்டுங்கலாம் கேட்டு அது இவர் வந்து அதிமுகவை தொடங்க சொல்ல இவர் என்ன சொன்னார்னா, 72 கட்சி தொடங்கும், 73 அவர் என்ன சொன்னாரு, இந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் ஆதரவை இழந்துட்டாங்க. 71 நாங்கள் வாக்கு கேட்டு வெற்றி பெற வச்சோம். அந்த வெற்றி பெற்றவங்க மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டாங்க, மக்களுக்கு துரோகம் செய்கிறாங்க. அதனால இவங்களை வந்து நீங்க பதவி விலகணும், நீங்க மக்களுக்கு விரோதமா, திமுகவினுடைய கொள்கைக்கு விரோதமா, அண்ணாவினுடைய லட்சியங்களுக்கு எதிராக நீங்க செய்யறதுனால நாங்க உங்களை வெற்றி பெற வச்சோம், நீங்க அதுக்குரிய நம்பிக்கைக்குரியவங்களா இன்னைக்கு இல்லை, அதனால நீங்க பதவி விலகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கும் அமைதி பேரணி நடத்தி அவங்க கிட்ட மனு நீங்க வந்து பதவி விலகுங்கன்னு சொல்லி மனு கொடுக்கணுன்றதுதான் தமிழ்நாடு முழுக்க அவர் நடத்துது. திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராக அதுக்கு ரைட் டு ரீகால்னு சொல்லி அவர் அந்த உரிமை வேணும். தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அந்த மக்களுடைய நம்பிக்கைக்குரியவர்களை அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாத போது அதை திரும்ப அழைக்கின்ற உரிமை வேணும்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். அப்போ சொல்ல அதுக்காக எல்லா தொகுதியிலும் பேரணி நடத்தணும், ஊர்வலமாக போய் அவங்க கிட்ட கோரிக்கை தான் கொடுத்தாங்க. அதுக்கே அங்கங்கே தடியடியாக அடித்து கிளச்சி இதெல்லாம் பண்ணாங்க. அப்போது அன்றைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திருப்பூர் துரைசாமி கிட்டேயும் அங்கே இருக்கிற கட்சியினுடைய லீடர்ஸு போயிட்டு ஊர்வலமாக போவாங்க. அங்கேருந்து ஒரு 5 பேர் போய் அவங்க கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இதுதான் எல்லா தமிழ்நாடு முழுக்க நடந்தது. ஆனால் எங்கேயுமே இல்லாமல் அதிசயமாக என்னன்னா, திருப்பூரில் துரைசாமியினுடைய கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எங்கள் வீட்டை தாக்க வந்தாங்க, எங்களை வந்து பயமுறுத்த வந்தாங்க, கொள்ளடிக்க வந்தாங்க, அதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தூண்டுதலில் ஒரு 5 பேர் வந்தாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த புகார் பதிவு செய்யப்படுது. திருப்பூர் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது. வழக்கில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கே போகிறாரு, நீதிமன்றத்துக்கு போனார். அப்போ நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர், அப்போ இளம் வழக்கறிஞராக அறிமுகமானவர் தான் பொன்னையன். அவர் சீனியர் அட்வொகேட் கூட. அவர் வந்து அந்த வழக்கை நடத்தினவர் பொன்னியன். அவர் தான் புரட்சி தலைவருடைய சட்ட அமைச்சரால் வச்சுட்டு இருந்தார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ அந்த அளவுக்கு கொடுமை. ஒரு மனு கொடுத்தது, அதுவும் அங்கே போய் 5 பேர் தான் கொடுத்தாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் தூண்டி விட்டு வீட்டை கொள்ளடிக்க விட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் விசாரணை போல 2-3 முறை திருப்பூருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வழக்குக்கு போய் ஆஜரானார். அதுக்கு பிறகு அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்படி அவ்வளோ ஆக்ரோஷமான நேரத்தில் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்பவுமே இயல்பாக விட்டு கொடுத்ததில்லை. அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கூட இந்த அடிப்பட்டு யாராவது வந்து தொண்டர் ரத்தத்தோட அடிபட்டு சொக்கா கிழிஞ்சு எல்லாம் வந்தாங்கன்னா பார்த்த உடனே அவர்கிட்ட கோவப்பட்டு, ஏன் வந்து
ஏன் அவன் அடிக்க சொல்ற, நீ அவன் 10 அடி அடிச்சான உன்னால ஒரு அடி திருப்பி அடிக்க முடியாதான்னு கேட்பாரு. அது புரட்சி தலைவர் யார் ஏக்கு அவருடைய தொண்டன் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்டு அடிபட்டு வந்தான்னா அவரால் தாங்க முடியாது. அதுக்கு மாற்று உடனடியாக அவங்களுக்கு மருத்துவமனைக்கு அனுப்புவார், அவருக்கு தேவையானது செய்வார், அது யாருன்னு பார்க்க சொல்லுவார். இது எல்லாம் வந்து புரட்சி தலைவருடைய அடிப்படை. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்போ செய்யணும், எங்கே பஞ்ச் பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுற ஒரு அது வந்து தன்னுடைய அந்த உணர்ச்சியை கூட அதை வந்து சமயம் பார்த்து வெளிப்படுற ஒரு திறமை எடப்பாடியார்கிட்ட நான் அதிசயமாக பார்க்குறேன். புரட்சி தலைவி அம்மா கொடுத்த பயிற்சியால் அவரிடம் இருந்த அவர் பெற்ற அனுபவம் இன்னைக்கு அவரை வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வீரமும் புரட்சி தலைவி அம்மாவினுடைய அணுகுமுறையும் சேர்ந்து ஒரு மென்மையான மனிதராகவும் அதே சமயம் உறுதியான மனிதராகவும், அந்த தமிழில் திண்மைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த திண்மை உள்ள ஒரு திடமான மனிதராகவும் தலைவராகவும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவாக்கியிருக்கு. அதனால அவருக்கு இணையா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு தெளிவான ஆளுமை உள்ள தலைவர் யாருமே இல்லை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை ஒரு முதலமைச்சர் என்ற தகுதியை நாம் பெற்றிருக்கிறோன்ற உணர்வு கூட இல்லாமல் அவருடைய பதட்டம் பலகீனம் அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த தோல்வியினுடைய நிழல் அவரை வந்து இன்னைக்கு பதட்டப்பட்டு தனி நபர் விமர்சனம், அவருடைய பாடி லாங்குவேஜை வந்து விமர்சிக்கிறது, அவருடைய நடத்தை விமர்சிக்கிறது, இப்படி ஒரு தரம் தாழ்ந்து போகின்ற சூழ்நிலை கூட அதுக்கு அவர் கொடுக்குற பதிலை பாருங்க. எடப்பாடியாருடைய பதில் அதுக்கு எந்த வகையிலும் அவங்க சொல்ற மொழியில இல்லாம ஒரு மென்மையான ஆனா கடுமையான பதில தந்துட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் அவருடைய தகுதி மறந்து பேசுறாரு, அவருடைய பையன் அதை விட மோசமா பேசுறாரு. இப்படிப்பட்ட ஒரு நாளாந்தர திமுக பேச்சாளர் பேசுனா அதுல ஆச்சரியம் இல்லை, அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய பழக்கம் அவங்களுடைய வளர்ப்புன்னு சொல்லிடலாம். ஆனா ஒரு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் ஸ்டாலின் பேசுறது உதயநிதி பேசுறதுலாம் வந்து ஒரு அத்துமீறிய அவதூறு. அதையும் இன்னைக்கு எதிர்கொண்டு ஒரு மென்மையா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், ஒரு பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகையெல்லாம் இந்த பெண் நிறுவனத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்களால ஒரு நெறியாளர் கூட சுயமா இயங்க முடியல. அவர்களுக்கு என்ன தலைப்புல பேசணும், அந்த தலைப்புல யார் யார் பேசணுன்றதெல்லாம் ஒரு நிறுவனம் திமுகவினுடைய நிறுவனம் முடிவு செய்கிற நிலையில இன்னைக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் பத்திரிகையாளரை எவ்வளவு மென்மையா அவர் அணுகிறாருன்னு பார்த்தாவே தெரியும். அவர் சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா நான் செய்தியே போட மாட்டீங்களாப்பா, நீ போட்டீங்களா தானே எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் போட மாட்டீங்க, சும்மாவே வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, நானும் சொல்லிட்டு இருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் போட சொல்லுங்கப்பான்னு. அது வந்து அவங்களுடைய தவறை சுட்டி காட்டுறது மட்டும் இல்லாம அவங்க இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றதை அவங்களுக்கும் உணர்த்துறாரு. அதே சமயம் மக்கள்கிட்டையும் வந்து அவர் கேட்கறத வந்து இவங்க கேட்குற நிலையில கூட இவங்க செய்ய மாட்டாங்களே என்று இன்னைக்கு புரிய வைக்குது. அதனால இன்னைக்கு அவர் பெற்றிருக்கின்ற வளர்ச்சி என்பது அவருடைய ஆளுமை பண்பை உச்சத்துக்கு உயர்த்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு சாதாரணமா இவ்வளவு நெருக்கடியில இன்னும் சொல்ல போனா எத்தனை நாள் எத்தனை நிமிடம் இந்த ஆட்சி இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு அசந்து போய் பார்க்குற வகையில எதிர்ப்புகளையும் ஒரு பக்கம் எதிர்கொண்டு, அதுவும் எதிர்ப்புகள்னா திமுக நாங்கள் தான் திமுகன்னு சொல்லி எங்களை யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லி ஒரு வலிமையான தமிழ்நாட்டில் நாங்கள் தான் சொன்ன திமுகவை அதுவும் கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே எதிர்கொண்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கி, அதுபோல அதை விட துரோகிகள் இந்த எத்தனை வகையான சூழ்ச்சிகள் பண்ணாலும் அந்த துரோகத்தையும் முறியடித்து இது எல்லாவற்றுக்கும் மேலாக மத்திய அரசு கூட இவருக்கு ஆதரவு தராத இவருடைய அரசியல் எதிரிகளுக்கு ஆதரவு தந்துகிட்டு இருந்த நேரத்தில் அதையும் முறியடிச்சு ஒரே நேரத்தில் 3 எதிரியை தாக்கி, இது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களுடைய தேவைகளை மக்களுக்கு அதிமுக அம்மா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி, அது இல்லாமல் கூடுதலாக 7.5 விழுக்காடு கவர்னருடைய எதிர்ப்பையும் மீறி அதை நிறைவேற்றி, அது போலவே
பல்வேறு திட்டங்களை அவர் கொண்டு வந்தார். இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நீர்நிலைகள் சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு வளம் பெற்ற மாநிலமாக வேளாண்மையில் இன்னைக்கும் உற்பத்தி அதிகமாக உள்ள மாநிலமாக இருக்குன்னா அதுக்கு எடப்பாடியார் செஞ்ச பல முயற்சிகள் தான் காரணம். அதனால அவர் வந்து ஒரு சாதாரண விவசாயின்றதுனால அந்த விவசாயி அந்த உழைப்பு அந்த உணர்வு எப்பவும் சமமாக இருக்கும். அந்த நிலை அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு தமிழ் குடிமகன் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு சங்க இலக்கியத்தில் பல்வேறு உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு வாழ்கின்ற உதாரணமாக அண்ணன் எடப்பாடியார் இருக்கார். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன் வச்சதுக்கும் எடப்பாடி அவர்களுடைய அந்த ஹிஸ்டரியை அழகாக சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.